ஹே ஹாய் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து எஸ்எஸ்சி ஜிஎஸ் கொஸ்டின்ஸோட டே 2 அதுதான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் லெக்சர் நம்பர் 2. நம்ம ஏற்கனவே ஒரு செட் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பர்டிகுலராக ஜிஎஸ்சில் பார்த்துருந்தோம். இன்றைக்கி செகண்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அண்ட் ஃபஸ்ட்டு கொஸ்டின் போகலாம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அ ட்ரெடிஷ்னல் டான்ஸ் ஃபார்ம் ஆஃப் ஸ்ரீலங்கா? ஸோ இதற்கான ஆன்சர் வந்து இட் இஸ் கண்டியான் டான்ஸ், ஆப்ஷன் சி. இதில் நம்ம ஒரு சில கொஸ்டின்ஸ் பார்க்குறோம் இல்லையா, லைக் வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். பிஹு அப்படின்னு ஒரு டான்ஸ் ஃபார்ம் பார்க்குறோம். இந்த பிஹு இஸ் ரிலேட்டட் டு அசாம். அண்ட் பர்டிகுலராக எப்போ வந்து இந்த டான்ஸ் வந்து ஆடுறாங்க அப்படின்ட்டுனா டியூரிங் பிஹு ஃபெஸ்டிவல். பிஹுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது. அந்த பிஹு ஃபெஸ்டிவல் அப்போ தான் இந்த பிஹு அப்படிங்கிற டான்ஸ் வந்து ஆடுறாங்க. ஸோ பிஹு இஸ் ரிலேட்டட் டு அசாம். அதுபோல் கத்தக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டான்ஸ் ஃபார்ம். இட் இஸ் ரிலேட்டட் டு உத்தரப்பிரதேஷ். கத்தக் அப்படின்னா கதை, கதா அப்படிங்கிற சான்ஸ்கிரிட் வேர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. கதா இட் இஸ் ரிலேட்டட் டு ஸ்டோரி டெல்லிங். ஸோ அப்போது ஸ்டோரி சொல்லிக்கிட்டே கதை சொல்லிக்கிட்டே டான்ஸ் ஆடக்கூடியது தான் அந்த கதை, கத்தாக் அப்படின்னு வருது. அண்ட் என்னென்ன பழங்காலத்தில் என்னென்ன கதைகள் இருந்தது, என்னென்ன இறைவனோட பெருமைகள், அது மாதிரியான விஷயத்தெல்லாம் சொல்கிறது அந்த கத்தக் அப்படிங்கிற ஸ்டோரி டெல்லிங். இட் இஸ் ரிலேட்டட் டு உத்தரப்பிரதேஷ். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு டான்ஸ் ஃபார்ம் வந்து கதகளி. ஸோ கதகளியும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கதகளி எந்த ஸ்டேட் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதுபோல் ஒரு சில அதர் டான்ஸ் ஃபார்ம் லைக் குச்சிப்புடி அண்ட் மோகினி ஆட்டம் இது மாதிரியான டான்ஸ் ஃபார்ம்லாம் எந்த ஸ்டேட்டு அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். கதகளி அண்ட் கதக் கேனாட் பி கன்ஃபியூஸ்ட். அண்ட் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த கண்டியான் அப்படிங்கிறதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். கண்டி அப்படிங்கிற இடத்துல ஸ்ரீலங்காவில் ஆடக்கூடிய அந்த டான்ஸ் ஃபார்ம், அதனால் இதுக்கு பேர் வந்து இட் இஸ் கால்டு கண்டியான் டான்ஸ். கண்டி ரீஜியன் அப்படிங்கிற இடத்துல ஆடுறாங்க. பரதநாட்டியம் வெரி ஃபேமஸ் டான்ஸ் ஃபார்ம் ஆஃப் தமிழ்நாடு. அதனால் நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கலாம். இட் இஸ் தி டான்ஸ் ஃபார்ம் ஃப்ரம் தமிழ்நாடு. ரொம்ப ஓல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டான்ஸ், ரொம்ப பழமையான ஒரு டான்ஸ் ஃபார்ம் ஃப்ரம் தமிழ்நாடு. ஸோ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இந்த கேள்விக்கான பதில் வந்து இட் இஸ் கண்டியான் டான்ஸ், கண்டி ரீஜியன் ஆஃப் ஸ்ரீலங்கா. தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அடுத்த கேள்விக்கு போகலாம். த ட்ரெடிஷ்னல் சிங்கிங் ஆஃப் நாட் இஸ் அசோசியேட்டட் வித் விச் டான்ஸ்? த ட்ரெடிஷ்னல் சிங்கிங் ஆஃப் நாட் இஸ் அசோசியேட்டட் வித் மணிப்புரி. ஸோ இது ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான். டைரெக்டாக படித்து வச்சுக்கணும், அப்போ தான் வந்து தெரியும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க. கைண்ட் ஆஃப் இது வந்து இந்த ஸ்டாட்டெல்லாம் வந்து பெருசாக அதில் எந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. நிறைய படித்து நிறைய வந்து அதை பற்றி திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்கையில் அது கொஞ்சம் ஞாபகம் வந்துடும். அதுதான் இதோட ஒரே வழி. கதக் பற்றி ஏற்கனவே சொல்லியிருந்தோம். கதக் இஸ் ஃப்ரம் உத்தரப்பிரதேஷ். கதை சொல்லிக்கிட்டே டான்ஸ் ஆடுறது கதா அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஸ்டோரி டெல்லிங் அதுதான் இதோட இம்பார்ட்டன்ட். அண்ட் ஒடிசி இஸ் ரிலேட்டட் டு ஒடிசா. மணிப்புரி ரிலேட்டட் டு மணிப்பூர். அண்ட் சாவ் இது வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஜார்க்கண்ட் அண்ட் ஒடிசா ஆல்சோ. ஸோ இப்போ ரொம்ப பர்டிகுலராக வெஸ்ட் பெங்கால்லையும் ஜார்க்கண்ட்லேயும் இந்த டான்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸாக ஆடப்படுது. சாவ், CHHAU. இட் இஸ் ரிலேட்டட் டு வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஒடிசா. ஸோ இந்த டான்ஸ் ஃபார்மை திரும்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. கதக் உத்தரப்பிரதேஷ் அண்ட் மணிப்புரி அது வந்து மணிப்பூர். ஒடிசா அண்ட் சாவ் இது வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு வெஸ்ட் பெங்கால். நாட் அப்படிங்கிற ஒரு சிங்கிங் ஃபார்மோடு சேர்ந்து அசோசியேட் ஆகிருக்கக்கூடிய அந்த டான்ஸ் ஃபார்ம் எது அப்படின்ட்டுனா இட் இஸ் மணிப்புரி. அடுத்தது வந்து குரிஹிஸ் இஸ் தி ஃபோக் டான்ஸ் ஆஃப் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இந்தியன் ஸ்டேட்ஸ்? ஸோ இந்த குரிஹிஸ் அப்படிங்கிறது இட் இஸ் தி ஃபோக் டான்ஸ் ஆஃப் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இந்தியன் ஸ்டேட்? இதற்கு வந்து ஆன்சர் அப்படின்னு பார்த்தா இட் இஸ் ஹிமாச்சல் பிரதேஷ். பட் மற்றதும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். வெஸ்ட் பெங்கால் ரிலேட்டடாக ஒரு டான்ஸ் ஃபார்ம் நம்ம சொல்லியிருந்தோம், இப்போ படித்தோம். சவ் அப்படின்னு ஒரு டான்ஸ் ஃபார்ம் படிச்சிருந்தோம், ஃபேமஸான ஒரு ஃபோக் டான்ஸ் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ்க்கான ஆன்சர் தான் இப்போ நம்ம கொஸ்டினாக பார்க்குறோம். ஸோ இட் இஸ் குரிஹிஸ். இதை வந்து ஹிமாச்சல் பிரதேஷோட ஒரு ஃபேமஸான ஃபோக் டான்ஸ். அண்ட் கர்நாடகாவுக்கு வந்து யக்ஷகானா இஸ் தி ஃபேமஸ் ஃபோக் டான்ஸ் ஆஃப் கர்நாடகா. அண்ட் ஜார்க்கண்ட்க்குமே வந்து நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம். இந்த சவ் அப்படிங்கிறது இட் இஸ் ஆல்சோ தி ஃபோக் டான்ஸ் ஆஃப் ஜார்க்கண்ட். ஸோ இந்த சவ் ஜுமைர், JHUMAIR, ஜுமைர், முந்தரி, MUNDARI. ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் தி டான்ஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் தி ஸ்டேட்ஸ். கேள்வி என்ன?
குரிஹிஸ் இஸ் தி ஃபோக் டான்ஸ் ஆஃப் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இந்தியன் ஸ்டேட்ஸ். ஸோ அப்போ இந்த குரிஹிஸ் அப்படிங்கிறது எந்த ஸ்டேட் அப்படின்ட்டுனா ஆன்சர் இஸ் ஹிமாச்சல் பிரதேஷ். அவ்வளோதான். ஆப்ஷனில் வேறு என்ன ஸ்டேட்ஸ் இருக்குது? வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்காலில் எது வந்து ஒரு ஃபேமஸான டான்ஸ் ஃபார்ம்? சவ். அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ் சொல்லிட்டோம் குரிஹிஸ். கர்நாடகாவில் வந்து யக்ஷகானா. ஜார்க்கண்டுக்கும் இந்த சவ் அப்படிங்கிற டான்ஸ் வந்து பொருந்தும், ஃபோக் டான்ஸ் ஆஃப் ஜார்க்கண்ட் ஆல்சோ. அது இல்லாமல் வந்து ஜுமாயர் அண்ட் முண்டாரி இது மாதிரியான டான்ஸ் ஃபார்ம்ஸும் ரிலேட்டட் டு ஜார்க்கண்ட். ஓகே, அடுத்த கேள்வி. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் அசோகன் ராக் எடிக்ட்ஸ் டிக்ளர்ஸ் ப்ரொஹிபிஷன் ஆஃப் அனிமல் சாக்ரிஃபைஸ்? ஸோ இதை பொறுத்தவரையில் இதற்கான டைரக்ட் ஆன்சர் அப்படின்ட்டுனா மேஜர் ராக் எடிக்ட் 1 அதுதான் வந்து ஆன்சரு. ஸோ மேஜர் ராக் எடிக்ட் 1 அண்ட் இது வந்து 14 அப்படின்ட்டு இது வந்து அந்த 2 அது அந்த ஆப்ஷன் 3 and 1. ஸோ இதற்கான ஆன்சர் வந்து இட் இஸ் ஆப்ஷன் பி, மேஜர் ராக் எடிக்ட் 1. அசோகர் ரிலேட்டடாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் நிறைய இருக்குது, ரொம்ப ரொம்ப நிறைய இருக்குது. பட் அட்லீஸ்ட் ஒரு சில பேசிக்ஸ் வந்து இது பண்ணி வச்சுப்போம். இந்த ராக் எடிக்ட் அப்படிங்கிறது தெர் ஆர் 14, மொத்தம் 14 ராக் எடிக்ட் இருக்குது, EDICT 14 ராக் எடிக்ட்ஸ். அதில் ஃபஸ்ட்டு ராக் எடிக்ட் as நமக்கு வந்து இந்த கொஸ்டினில் இருக்கிறது போல் இட் டிக்ளர்ஸ் தி ப்ரொஹிபிஷன் ஆஃப் அனிமல் சாக்ரிஃபைஸ். ப்ரொஹிபிஷன் ஆஃப் அனிமல் சாக்ரிஃபைஸை வந்து இட் ப்ரிவென்ட்ஸ் ஆர் அது வந்து தடை பண்ணுது இல்லையா, ப்ரொடெக்ட்ஸ் இட் அனிமல் சாக்ரிஃபைஸ். செகண்டில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இட் மென்ஷன்ஸ் அபவுட் பாண்டியாஸ் ஃப்ரம் சவுத் இந்தியா, கேரள புத்ராஸ் அண்ட் இட் மென்ஷன்ஸ் அபவுட் தி சத்யபுத்ரா அப்படின்னு படிப்போம் இல்லையா, சத்யபுத்ரா அவங்கள பற்றி மென்ஷன் பண்ணுது. அண்ட் சதர்ன் கிங்ஸில் சவுத் இந்தியாவில் இருந்த முக்கியமான கிங்டம் பற்றி எல்லாம் மென்ஷன் பண்ணுது. பர்டிகுலராக பாண்டியாஸ் பற்றி மென்ஷன் பண்ணுது இன் செகண்ட் ராக் எடிக்ட். லார்ஜர் ராக்ஸில் பெரிய பெரிய பாறைகளில் இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் எழுதியிருக்காங்க, இந்த மாதிரி என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப பர்டிகுலராக அசோகர் வந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்ட்டுனா புத்திசம் வந்து ஃபாலோ பண்ணுறாரு. பர்டிகுலர்லி ஆஃப்டர் கலிங்கா வார் நடந்து முடிஞ்ச பிறகு ஒரு புத்திசம் வந்து ரொம்ப சீரியஸாக அவர் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் புத்திசம் ரிலேட்டடான தம்மாஸ் ரூல்ஸ் அண்ட் எதை செய்யணும் செய்யக்கூடாது அது மாதிரியான ஒரு 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 ஐடியாலஜிக்கெல்லாம் நிறைய அந்த ராக் கட்ஸில் வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து எழுதி வைக்கிறாங்க. என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது, அனிமல்ஸை வந்து கொல்லக்கூடாது, அனிமல் சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது, அந்த ரிச்சுவல்ஸில் எதை செய்யணும் செய்யக்கூடாது, அது மாதிரிலாம் நிறைய எழுதி வைக்கிறாங்க. அண்ட் அசோகா ஒரு பீரியட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இட் இஸ் 268 BCE to 232 BCE அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் BCE, இந்த காமன் இயர் பிஃபோர் காமன் இயரா. ஸோ அந்த டைமில் இவர் வந்து இது மாதிரியான இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து வச்சுருந்துருக்காரு. அதை வந்து ப்ராப்பராக நீங்கள் ரிலேட் பண்ணி புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த டைம்லைன் வந்து இப்போது இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடியது 2025 வருஷத்துக்கு முன்னாடி இட் இஸ் 0க்கும் முன்னாடி இருக்கிறது தான் நம்ம வந்து BCE அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் 2269 இதில் 232 வரைக்கும். ஸோ இதுதான் வந்து அசோகரோட பீரியட். அதில் பர்டிகுலராக 261 இந்த டைமில் தான் 261 BCயில் தான் கலிங்கா வார். இந்த கலிங்கா வாருக்கு பிறகு தான் அசோகா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து புத்திசமை வந்து தலைவராரு. அண்ட் புத்திசம் ரிலேட்டடான கான்செப்ட்ஸை வந்து மற்ற ஊர்களுக்கு பரப்புகிறாரு. அதோட ஐடியாலஜிக்கில் பெரிய பெரிய ராக்ஸில் பெரிய பெரிய பாறைகளில் 14 மேஜர் இதை எழுதி வைக்கிறார். அண்ட் ரொம்ப பர்டிகுலராக அவரோட அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான்லேருந்து இந்த சைடு ஆப்கானிஸ்தான்லேருந்து இந்த சைடு வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் இருக்கும். இந்த எல்லையில் இந்த என்ட்ரியில் அவரோட அந்த கிங்டம்குள்ளே என்ட்ராகிற இடத்துல நிறைய ராக்கெட்ஸ் இருக்குது. நாட் இன் தி கேபிட்டல். அசோகர் வந்து ரூல் பண்ணும்போது கேபிட்டல் வந்து இட் இஸ் பாட்டலிபுத்ரா. இன்றைக்கி வந்து தி மாடர்ன் டே பாட்னா, பீகாரில் இருக்கக்கூடிய பாட்னா, அதுதான் கேபிட்டலில் இந்த ராக் எடிக்ட்ஸ்லாம் இல்லை. அதற்கு பதிலாக அந்த கிங்டம்குள்ளே என்ட்ராகக்கூடிய ரீஜனில் இந்த ராக் எடிக்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது மாதிரி வந்து படிப்போம். சரி, இப்போதைக்கு அசோகன் ராக் எடிக்ட்ஸில் ப்ரொஹிபிஷன் ஆஃப் அனிமல் சாக்ரிஃபைஸை டிக்ளேர் பண்ணுறது எது அப்படின்ட்டுனா மேஜர் ராக் எடிக்ட் 1 அதுதான் வந்து டிக்ளேர்ஸ் தி ப்ரொஹிபிஷன் ஆஃப் அனிமல் சாக்ரிஃபைஸ்.
சரி, ஓகே டன். ஸோ இதில் ஃபஸ்ட் அண்ட் செகண்டை பற்றி பேசியிருந்தோம். ஃபஸ்ட்டு தான் இதை டிக்ளேர் பண்ணுது. செகண்டில் வந்து கேரளபுத்ரா, சத்யபுத்ரா அண்ட் பாண்டியாஸ் பற்றியெல்லாம் பேசுது. அவரோட பீரியட் சொல்லியிருந்தோம் 268 பிசியிலேருந்து 238 பிசி வரைக்கும் இருக்கார். அண்ட் பர்டிகுலராக அதில் கலிங்கா வார் வந்து 261 பிசியில் நடக்குது. ஓகே, அடுத்தது பராபர் கேவ் ஃபேமஸ்லி நோன் ஃபார் டெபிக்டிங் அசோகாஸ் இன்ஸ்கிரிப்ஷன் சிச்சுவேட்டட் அட். இதுவுமே ஒரு டைரக்ட் கொஸ்டின். இது வந்து எங்கே இருக்குது? 2 ஆப்ஷனில் பார்த்தாவே தெரியும். 2 ஆப்ஷனில் வந்து பீகார்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் இஸ் கயா, பீகார். இதுதான் வந்து ஆன்சரு. பட் 2 ஆப்ஷன் இருக்கிறதுனால இன்னும் ரொம்ப பீகார்னு மட்டும் தெரிஞ்சால் கூட போதாது, ரொம்ப பர்டிகுலராக எந்த இடம் எல்லாம் தெரிஞ்சால் தான் எழுத முடியும். ஸோ பராபர் கேவ் ஃபேமஸ்லி நோன் ஃபார் டிபிக்டிங் அசோகாஸ் இன்ஸ்கிரிப்ஷன் இஸ் சிச்சுவேட்டட் அட் சாஞ்சி மத்திய பிரதேஷ், ராம்பூர்வா பீகார், கயா பீகார் அண்ட் சார்நாத் உத்தரப்பிரதேஷ். ஆன்சர் இஸ் கயா அண்ட் பீகார். அதாவது கயா லொக்கேட்டட் இன் த ஸ்டேட் ஆஃப் பீகார். டைரக்ட் கொஸ்டின் படிச்சுதாகணும். Who among the following rulers was defeated in the battle for Pataliputra by Chandragupta Maurya? இதுக்கான ஆன்சர் வந்து இட் இஸ் தனநந்தா. இதோட கதை என்ன அப்படின்ட்டுனா, ரொம்ப பர்டிகுலராக ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பாயிண்ட் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்ட்டுனா, த லாஸ்ட் ரூலர் ஆஃப் நந்தா டைனாசிட்டி, இஸ் தனநந்தா. அப்போ நம்ம இதுலேருந்து என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்ட்டுனா, நந்தா டைனாசிட்டியை எண்டுக்கு கொண்டு வந்துட்டு தனநந்தாவை தோற்கடித்ததுனால, தனநந்தா வாஸ் டிஃபீட்டட் இல்லையா, தனநந்தாவை தோற்கடித்ததுனால நியூ டைனாசிட்டி வந்து உருவாகுது. அண்ட் த நியூ டைனாசிட்டி இஸ் மௌரியன் டைனாசிட்டி. அண்ட் தட் நியூ டைனாசிட்டி தான் வந்து மௌரியன் டைனாசிட்டின்னு படிக்கிறோம். இந்த மௌரியன் டைனாசிட்டியை உருவாக்குன, தனநந்தாவை தோற்கடித்து மௌரியன் டைனாசிட்டியை உருவாக்குனது யார் அப்படின்ட்டுனா சந்திரகுப்தா வந்து மௌரியன் டைனாசிட்டியை உருவாக்குறாரு. அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ண அசிஸ்டட் பை அப்படின்னு நம்ம யாரை படிப்போம் அப்படின்ட்டுனா, அது ஃபேமஸ்லி கால்ட் அஸ் சாணக்கியா, கௌட்டில்யர் அப்படிலாம் படிப்போம். அவர் வந்து சப்போர்ட்டட் சந்திரகுப்தா. அதனால் நந்தா டைனாசிட்டி வந்து எண்டுக்கு வருது. மௌரியன் டைனாசிட்டி அப்படின்னு ஒரு நியூ டைனாசிட்டி வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த மௌரியன் டைனாசிட்டியில் 3rd ரூலராக தான் அசோகா த கிரேட் வந்து நம்ம படிப்போம். ஸோ சந்திரகுப்த மௌரியா, அது வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது, கவனமாக வந்து கிளியராக வந்து படிச்சிடணும். ஸோ இங்கே நம்ம பார்க்குறோம் சந்திரகுப்த மௌரியா டிஃபீட்டட் தனநந்தா எப்போது இந்த பேட்டில் ஃபார் பாட்டலிபுத்ரா. இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய ஸ்டோரி. ஸோ மெகஸ்தனிஸ், செலூசஸ், நிக்கேட்டர் இவங்க எல்லாருமே வந்து சந்திரகுப்தாவோட தொடர்பில் வச்சு ஒரு பாயிண்டில் வந்து இவங்களை பற்றியெல்லாம் படிப்பீங்க. அதில் ரொம்ப பர்டிகுலராக செலூசஸ் நிக்கேட்டர் அப்படின்னு ஒருத்தர் பற்றி படிப்போம். இந்த இண்டஸ் வேலி சைடில் சந்திரகுப்த மௌரியா படையெடுத்து போகும்போது அலெக்சாண்டர் த கிரேட் வந்து விட்டுட்டு போன அந்த பகுதியை செலூசஸ் நிக்கேட்டர் அப்படிங்கிறவர் ரூல் பண்ணிகிட்டு இருப்பார். அலெக்சாண்டர் திரும்பி போகையில் இறந்து போயிடுவார். ஸோ அவரு கூட சந்திரகுப்த மௌரியா வந்து இந்த சைட் போகும்போது ஃபைட் பண்ண வேண்டியதாகிடும். அப்படி ஃபைட் பண்ணும்போது சந்திரகுப்த மௌரியா வின் பண்ணிடுவார். அண்ட் அந்த ஜோன் அண்ட் அது இல்லாமல் செலூசஸ் நிக்கேட்டர் அவரோட மகள் டாட்டர் அவங்கள வந்து திருமணம் பண்ணிப்பார். ஸோ அது மாதிரிலாம் வந்து அவரோட அந்த ஹிஸ்ட்ரி வந்து போகும். இந்த கேள்வியை பொறுத்தவரையில் விச் அமாங் தி ஃபாலோயிங் ரூலர்ஸ் வாஸ் டிஃபீட்டட் இன் த பேட்டில் ஃபார் பாட்டலிபுத்ரா பை சந்திரகுப்த மௌரியா அப்படின்னா ஆன்சர் இஸ் தனநந்தா. அண்ட் தனநந்தா வாஸ் த லாஸ்ட் ரூலர் ஆஃப் நந்தா டைனாசிட்டி. நந்தா டைனாசிட்டியோட லாஸ்ட் ரூலர். அண்ட் புதுசாக ஒரு டைனாசிட்டி ஃபார்ம் ஆகுது. இட் இஸ் மௌரியன் டைனாசிட்டி. சந்திரகுப்த மௌரியா உருவாக்குறாரு. ஸோ ஹி வாஸ் சப்போர்ட்டட் பை சாணக்கியா, ஆல்சோ கால்ட் அஸ் அது கௌட்டில்யா. அவரோட ஃபேமஸான புத்தகம் இது மாதிரிலாம் நிறைய படிப்போம். பிகினிங் ஆஃப் தி மௌரியன் டைனாசிட்டி இன் 322 பிசி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அடுத்த கொஸ்டின். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் காமன்லி கால்ட் ஆஸ் தி மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா? ஓகே, ஸோ இதற்கான ஆன்சர் டைரெக்டாக ஃபஸ்ட் ஆன்சர் சொல்லிடணும் அப்படின்னா இட் இஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ இதில் மொத்தம் ஒரு 4 பார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ட் 1 அப்படிங்கிறது இந்தியன் யூனியன் பற்றி பேசுது. இந்தியன் யூனியன் அப்படின்னா இந்தியாவில் வந்து எவ்வளோ ஸ்டேட்ஸ் இருக்குது. இப்போ கோவா வந்து நம்ம விடுதலை வாங்கும் போது இண்டிபெண்டன்ஸ் அப்போ கோவா நம்மகிட்ட இல்லை. ஆஃப்டர் தட் இண்டிபெண்டன்ஸ்க்கு பிறகு நம்ம கோவா சேர்த்துக்கிட்டோம், பாண்டிச்சேரி சேர்த்துக்கிட்டோம். இது மாதிரி புதுசாக ஏதாவது ஒரு ஸ்டேட்டை சேர்த்துக்கணுன்னா எப்படி சேர்த்துக்கலாம்? நம்மகிட்ட இருக்க ஒரு பகுதியை தூக்கி வேற ஒரு நாட்டுக்கு கொடுக்கணுன்னா எப்படி கொடுக்கலாம்? பெருபாரி யூனியன் கேஸு, கச்சத்தீவு போராட்டம், இது மாதிரியான விஷயங்கள்லாம் படிப்போம். ஸோ இதெல்லாம் பேசக்கூடியது தான் பார்ட் 1. ஈவன் பர்டிகுலராக வந்து ஆந்திராங்கிற ஒரு ஸ்டேட்டை வந்து நம்ம உடைச்சி ஆந்திரா மற்றும் தெலுங்கானா அப்படின்னு 2 மாநிலங்களை உருவாக்கணும். ஜம்மு காஷ்மீர்னு ஆல்ரெடி ஸ்டேட்டாக இருந்ததை
அதை வந்து நம்ம யூனியன் டெரிட்டரியாக அறிவித்தோம். ஸோ இது மாதிரி இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டோட பவுண்ட்ரிஸு நேமு, இப்போது மெட்ராஸ் ப்ராவின்ஸ் அப்படின்னு இருந்ததுக்கு நம்ம வந்து தமிழ்நாடு அப்படின்னு பேர் வச்சோம். இது மாதிரியான ரைட்ஸ் பற்றி எல்லாம் சொல்கிறது ஆர்டிகல் 1 to 4 which is பார்ட் 1. பார்ட் 1 வந்து இந்தியன் யூனியன் பற்றி பேசுது. பார்ட் 2 த வெரி இம்பார்ட்டன்ட் வந்து இட் இஸ் சிட்டிசன்ஷிப். யாரெல்லாம் இந்தியன்ஸ், அது வந்து ஒரு பிக்கஸ்ட் கொஸ்டின். ஸோ இப்போ இந்தியன் பேரண்ட்ஸ் வந்து வெளிநாடு போய்ட்றாங்க, வெளிநாட்டில் அவங்களுக்கு வந்து குழந்தை பிறகுது, அப்போ அந்த குழந்தைக்கு என்ன சிட்டிசன்ஷிப்? இந்தியன் உமன் ஆர் இந்தியன் மென் வந்து வேற ஒரு கண்ட்ரியோட மென் ஆர் உமன் வந்து மேரேஜ் பண்ணிக்கும் போது அந்த டைமில் அப்போ இருக்கக்கூடிய அந்த குழந்தை பிறக்கக்கூடிய குழந்தைக்கு என்ன மாதிரியான சிட்டிசன்ஷிப்? டியூரிங் இண்டிபெண்டன்ஸ் அப்போது இந்தியாவிலேயே இருந்திருந்தால் எப்படி, அல்லது வந்து பாகிஸ்தான் போயிட்டு திரும்ப இந்தியாவுக்கு வந்தால் எப்படி? அது மாதிரி ஸோ மெனி கண்டிஷன்ஸ் இருந்தது. ஒரு ஒரு நாட்டுக்கு சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? இதை பற்றியெல்லாம் பேசக்கூடியது தான் ஆர்டிகல் 5 to 11. அண்ட் அதை விட சிட்டிசன்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பட் அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இட் இஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஆர்டிகல் 12 இருந்து which is 35 வரையில் இருக்கும். ஸோ ஆர்டிகல் 12 to 35 இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து போராடாமல் பெறப்பட்ட உரிமைகள் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்ஸ் வித்தவுட் ரிவோல்ட். ஏன்னா ஒருத்தர் இந்திய குடிமகனாக பிறந்துட்டாவே, பீயிங் அன் இந்தியன் சிட்டிசன் அப்படின்னாவே என்ன கிடச்சிரும் அப்படின்ட்டுனா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடச்சிரும். ஸோ அப்போ இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கலாக பார்க்கும்போது கிங் ஜான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்ட்டுனா, கிங் ஜான் ஆஃப் இங்கிலாந்து வந்து சில ரைட்ஸை வந்து அவர்கிட்ட வேலை செஞ்ச அந்த எம்ப்ளாயீஸ்க்கு வந்து கொடுத்துருப்பாரு. சம் பேசிக் ரைட்ஸ் ஃபார் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லி கிங் ஜான் வந்து அரௌண்ட் 1215 இந்த டைமில் கொடுக்குறாரு. அண்ட் அதுக்கு பேர் வந்து மேக்னா கார்ட்டா. அதற்கு நம்ம என்னென்னு பேர் வைக்கிறோம் அப்படின்ட்டுனா மேக்னா கார்ட்டா. ஸோ பேசிக் ரைட்ஸை 1215 கிங் ஜான் வந்து கொடுக்குறாரு, பேசிக் ரைட்ஸ் ஃபார் சிட்டிசன்ஸ். ஸோ இந்த ராயல் பவர் வந்து எந்த வரைக்கும் இன்டர்ஃபர் ஆகலாம், எது வரைக்கும் இன்டர்ஃபர் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு லிமிட் எல்லாம் கொடுக்குது. ஒரு ஒன்லைனராக புரிஞ்சுக்கணுன்னா பேசிக் ரைட்ஸ் ஃபார் சிட்டிசன்ஸ். அண்ட் அது வந்து எந்த ஆண்டில் 1215 யார் கொடுக்குறா அப்படின்ட்டுனா கிங் ஜான் ஆஃப் இங்கிலாந்து. அதற்கு பேர் என்ன அப்படின்ட்டுனா மேக்னா கார்ட்டா. ஸோ அதை மேக்னா கார்ட்டாவோட ரிலேட் பண்ணி இந்தியாவில் சிட்டிசனாக இருந்தாலே இந்தியன் சிட்டிசனுக்கு இந்த உரிமைகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம கொடுக்கறதுனால ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இஸ் கால்ட் ஆஸ் தி மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ அதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்டோரி. அண்ட் பார்ட் 4 இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ பார்ட் 4 அப்படிங்கிறது இட் இஸ் டிபிஎஸ்பி அப்படின்றனா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இது வந்து ஒரு அட்வைஸ் இல்லையா? இந்த அட்வைஸையும் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் நல்லா கிளியராக புரிஞ்சிக்கணும். இப்போ நார்மலாக நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சும்மா நீங்கள் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் நேரடியாக உச்சநீதிமன்றத்திற்கு எடுத்துகிட்டு போக முடியாது. அது வந்து நேரடியாக உச்சநீதிமன்றத்திற்கு எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா அதற்கு முன்னாடி வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஹை கோர்ட்டு, அதுக்கப்புறம் தான் சுப்ரீம் கோர்ட். இஃப் இன் கேஸ் போக வேண்டிய தேவை ஏற்பட்டால் தான் போக முடியும். இதற்கு பேர் என்னென்னு வைக்கிறோம் அப்படின்ட்டுனா அப்ளியேட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு பேர் வைக்கிறோம். மேல்முறையீட்டு அதிகாரம், அப்ளியேட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு பேர். ஆனால் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நேரடியாக எங்கே போகலாம் அப்படின்ட்டுனா சுப்ரீம் கோர்ட் இஸ் கால்ட் ஆஸ் தி கார்டியன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன், கார்டியன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டை சொல்கிறோம். அதனால டைரக்ட்லி சுப்ரீம் கோர்ட்டை வந்து நம்மளால் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆனால் போக முடியும். வேறஸ் டிபிஎஸ்பி அப்படிங்கிறது இட் இஸ் மியர்லி அன் அட்வைஸ் பை தி ஃபோர் ஃபாதர்ஸ் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன். அன்னைக்கே டியூரிங் 1940s and 50s வந்து சில விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத போது வருங்காலத்தில் இந்தியா வந்து இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சில சஜஷன்ஸ் அண்ட் அட்வைஸ் வந்து எழுதி வச்சுட்டு போனாங்க. ரொம்ப பர்டிகுலராக இப்போ வந்து பப்ளிக் அசிஸ்டன்ஸ் இன் சர்டைன் கேசஸ் அப்படின்னு படிப்போம். ஆர்டிகல் 41 ரிலேட்டடாக போகும்போது இப்போ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருக்காங்க அப்படின்ட்டுனா அவங்களுக்கு தேவையான அந்த பைக்கு, சைக்கிள், அது மாதிரியான அசிஸ்டன்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது அதோட அட்வைஸ். அது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் பற்றி பேசியிருப்போம். பட் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கான அந்த பைக்கோ சைக்கிளோ கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அட்வைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் இட் இஸ் நாட் நம்ம வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் கிடையாது. இது யார் அட்வைஸ். அப்போ பேஸ்ட் ஆன் ஸ்டேட்ஸ், ஒவ்வொரு மாநிலமும் அவங்களோட அந்த நிதி பகிர்வுக்கு தகுந்த மாதிரி சைக்கிளோ காரோ எதை கொடுக்கலாம் அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. அண்ட் இஃப் இன் கேஸ் ஒரு வேளை கொடுக்கல அப்படின்னா கூட அதை வந்து நம்ம கோர்ட்டில் போய் லீகலாக இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு அதை நம்ம வந்து கட்டாயப்படுத்த முடியாது. அதுதான் டிபிஎஸ்பி பார்ட் 4. அப்போ டிபிஎஸ்பி பொறுத்த வரைக்கும் நம்ம இதை வந்து திணிக்க முடியாது, கட்டாயப்படுத்த முடியாது.
முடியாது. ஆனால் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கம்பல்சரியாக கொடுத்தே ஆகணும். ஒருவேளை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஒரு சாதாரண சிட்டிசனுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடைக்கிறதுல ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் அவர் டைரெக்டாக வந்து ஹி கேன் அப்ரோச் தி சுப்ரீம் கோர்ட், பிகாஸ் சுப்ரீம் கோர்ட் இஸ் தி கார்டியன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சுப்ரீம் கோர்ட் தான் வந்து அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன், அரசியலமைப்பின் பாதுகாவலன்லாம் சொல்கிறோம். சரி, இப்போ டிபிஎஸ்பி பொறுத்தவரையில் இதில் 2 கீவேர்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இஸ் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர், வேறஸ் டிபிஎஸ்பி நான் ஜஸ்டிசபிள். இது ரிலேட்டடாக இந்த பேசிக்ஸை வந்து நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜஸ்டிசபிள் அண்ட் நான் ஜஸ்டிசபிள். இது கிடைக்கலன்னு கோர்ட்டுக்கு போகலாம், இது கிடைக்கலன்னு கோர்ட்டுக்கு போக முடியாது. தீஸ் ஆர் அட்வைஸ். அதாவது கோர்ட்டில் போய் நம்ம வந்து இதை கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு இது பண்ண முடியாது. த ஸ்டேட் அண்ட் த கவர்மெண்ட் ஹேஸ் டு இம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்க சில அட்வைஸ் தான் இந்த டிபிஎஸ்பி. ஸோ 4 பார்ட் பற்றி பேசியிருக்காங்க. பார்ட் 3, 1, 4 and 2. 2 சிட்டிசன்ஷிப், 4 டிபிஎஸ்பி, 1 வந்து இந்தியன் யூனியன், 3 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இது வந்து உரிமைகளை பற்றி பேசுகிறதுனால இட் இஸ் கால்ட் அஸ் தி மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இந்திய அரசியலமைப்பின் மேக்னா கார்ட்டா என்று அழைக்கப்படுகிறது. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். விச் ஆர்டிகல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் மென்ஷன்ஸ் அபவுட் தி ரைட் ஆஃப் தி ஜென்ரல் ஆஃப் அ ஸ்டேட் டு அட்வொகேட் டு ஸ்பீக் இன் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஓகே, இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இதை வந்து கேள்வியை கேட்டிருக்காங்க. நமக்கு புரிகிற மாதிரி நல்லா நம்ம படிச்சிருக்க பேட்டர்ன் என்ன இருக்கும் அப்படின்ட்டுனா, அட்டார்னி ஜென்ரல் அப்படின்னு ஒருத்தரை பற்றி படிப்பீங்க. அட்டார்னி ஜென்ரல், அதுபோல் அட்வொகேட் ஜென்ரல் அப்படின்னு ஒருத்தரை பற்றி படிப்போம். அட்வொகேட் ஜென்ரல் அப்படின்ட்டு. ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக கோர்ட்டில் வாதாட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா, யாரோ ஒருத்தர் கவர்மெண்ட் மேலேயே வந்து ஏதாவது ஒரு கேஸ் போடுறாருன்னு வச்சுப்போம். கவர்மெண்ட்டோட ப்ரொசீஜர்ஸ் மேலே ஏதாவது ஒரு கேஸ் போடுறாரு. அப்போது இந்தியன் கவர்மெண்ட் சார்பாக, ரூலிங் பார்ட்டி சார்பாக வாதாட வேண்டிய ஒரு தேவை வந்தால், யூனியன் கவர்மெண்ட் ரிலேட்டடாக வாதாட வேண்டிய ஒரு தேவை வந்தால் அட்டார்னி ஜென்ரல் வந்து அப்பியர் ஆவார். அல்ல அட்டார்னி ஜென்ரல் வந்து அந்த வேலையை செய்வார். அதே ஸ்டேட் மாநிலத்தில் மாநில அரசு சார்பாக இருக்கக்கூடிய அந்த அட்வொகேட் தான் அட்வொகேட் ஜென்ரல் ஆஃப் தி ஸ்டேட் அப்படின்னு நம்ம பேர் வைக்கிறோம். தி ரைட் ஆஃப் தி அட்வொகேட் ஜென்ரல் ஆஃப் த ஸ்டேட் டு ஸ்பீக் இன் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸோ அப்போ அட்வொகேட் ஜென்ரல்னால் யார், அட்டார்னி ஜென்ரல்னால் யாருன்னு தெரிஞ்சுக்கிறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் அட்டார்னி ஜென்ரல். ஒரு மாநிலத்துக்கும் ஒருத்தர் இருப்பார், அவர் பேர் அட்வொகேட் ஜென்ரல். ஸோ இப்போ இந்தியாவில் வந்து வி ஹேவ் 28 ஸ்டேட்ஸ் அப்படின்னா 28 அட்வொகேட் ஜென்ரல் இருப்பாங்க. ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு அட்வொகேட் ஜென்ரல். இப்போ இந்த அட்வொகேட் ஜென்ரலுக்கு சில உரிமைகள் இருக்குது. அதில் ஒன் அமாங் தி ரைட் வந்து என்ன அப்படின்ட்டுனா, லெஜிஸ்லேச்சரில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். சிமிலர்லி அட்வொகேட் ஜென்ரல் வந்து பார்லிமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். பார்லிமெண்ட் ப்ரொசீஜர்ஸில் வந்து அவர் வந்து கலந்துக்கலாம், அந்த கூட்டத்தில் விவாதத்திலாம் கலந்துக்கலாம், பேசலாம். அதுபோல் அட்வொகேட் ஜென்ரல் அப்படின்ட்டுனா அந்த ஸ்டேட்டோட லெஜிஸ்லேச்சரில் பங்கெடுத்துக்கலாம், பேசலாம். இப்போது தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாட்டில் எம்எல்சி இல்லை, எம்எல்ஏ மட்டும்தான். ஸோ அப்போது மெம்பர் ஆஃப் தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கூடக்கூடிய அந்த அவைக்குள்ளே அட்வொகேட் ஜென்ரல் வந்து போகலாமா அப்படின்னா அட்வொகேட் ஜென்ரல் வந்து போகலாம், அவருக்கான அந்த ரைட்ஸ் இருக்குது. பட் இதில் ஒரே ஒரு கேட்ச் என்ன அப்படின்ட்டுனா, ஹீ கெனாட் ஓட். பில் வந்து பாஸ் ஆகிறதுல அவர் வந்து தலையிட முடியாது. அதாவது விருப்பத்தை தெரிவிக்காதது பண்ண முடியாது. அட்டார்னி ஜெனரலுக்கும் அதே தான், அட்வொகேட் ஜெனரலுக்கும் அதே தான். ஸோ அப்போ இங்கே என்ன கேட்குறோம், விச் ஆர்டிகல் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் மென்ஷன்ஸ் அபவுட் தி ரைட் ஆஃப் த ஜெனரல் ஆஃப் அ ஸ்டேட் டு த அட்வொகேட் டு ஸ்பீக் இன் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். அப்போது அவருக்கான அந்த உரிமைகள் பற்றி பேசக்கூடிய, அவர் வந்து அது வந்து லெஜிஸ்லேச்சரில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன அப்படின்ட்டுனா, இட் இஸ் ஆர்டிகல் 177. நல்லா கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கணும். அவர் வந்து லெஜிஸ்லேச்சரில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஆனால் லெஜிஸ்லேச்சரில் அவர் வந்து ஓட் பண்ண முடியாது. ஹி கெனாட் ஓட். ஆர்டிகல் நம்பர் சொல்லிட்டோம், இட் இஸ் ஆர்டிகல் 177. இது வந்து அட்வொகேட் ஜெனரல் பற்றி பேசுகிறோம். அட்டார்னி ஜெனரலுக்கு என்ன ஆர்டிகல் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். அட்டார்னி ஜெனரல் ரிலேட்டடாக ஒரு ஆர்டிகல் இருக்கும், அது என்ன ஆர்டிகல் அப்படிங்கிறது கூட நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஹையஸ்ட் மவுண்டைன் இன் பூட்டான். ஸோ ஹையஸ்ட் மவுண்டைன் இன் பூட்டான் ஸ்டாட்டிக் கொஸ்டினை டைரெக்டாக படிச்சிட வேண்டியதான். படிச்சிருந்தா ஆன்சர் எழுதலாம், இல்லைனா இல்லை, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. இதை பொறுத்தவரையில் ஆப்ஷன் ஏ இது வந்து 7570 மீட்டர்ஸ். இதுதான் வந்து ஹையஸ்ட் மவுண்டைன் இன் பூட்டான். இந்த குலகங்கிரி அப்படிங்கிறதும் வந்து ஈஸ்டர்ன் ஹிமாலயாவில் இருக்குது. இட் இஸ் 7538 மீட்டர்ஸ். அண்ட் அதுபோல் வந்து ஜோமோல்ஹரி அப்படிங்கிறது வந்து 7326 மீட்டர்ஸ். சம்டைம்ஸ் இந்த ஜோமோல்ஹரியை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டுனா, த பிரைட் ஆஃப் கஞ்சன்ஜங்கா அப்படின்னு சொல்கிறாங்க. பிரைட் ஆஃப் கஞ்சன்ஜங்கான்ட்டு.
ஸோ பிரைட் ஆஃப் கஞ்சன்ஜங்கான்னு அழைக்கப்படுறது எது அப்படின்ட்டுனா ஜோமல்ஹரி. அண்ட் அதோட உயரம் என்ன, 7326 மீட்டர். இந்த கிப்மோச்சி அப்படிங்கிறது 4427 மீட்டர். ஸோ அப்போ நார்மலாக இந்த ஆர்டர் வைஸ் பார்த்தாலே இதுதான் வந்து உயரமானது. அண்ட் இது பூட்டானில் இருக்கா அப்படின்னா இருக்குது. அதனால ஹையஸ்ட் மவுண்டன் இன் பூட்டான் அப்படின்ட்டுனா கங்கர் புன்சம் ஆப்ஷன் ஏ. ஸோ இதில் 2-3 விஷயம் நம்ம கூட அது வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். பர்டிகுலராக மவுண்ட் எவரெஸ்ட் வந்து வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் பீக்காக இருக்குது 8848 மீட்டரில். ஆனால் அது இந்தியாவில் இல்லை. ஸோ அப்போது இந்தியாவோட டாலஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் மவுண்ட் K2 காட்வின் ஆஸ்டின் அப்படின்னு படிப்போம். பட் காட்வின் ஆஸ்டின் வந்து இட் இஸ் இன் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், 8611 மீட்டர் உயரம் இருக்கும். ஸோ அப்போது காட்வின் ஆஸ்டின் இல்லைனா இந்தியாவோட டாலஸ்ட் பீக் அப்படின்னு நம்ம எதை சொல்லலாம் அப்படின்ட்டுனா இட் இஸ் கஞ்சன்ஜங்கா. ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது காட்வின் ஆஸ்டின் தான் உயரம் அதிகம், 8611 மீட்டரு. ஆனால் அது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இருக்கிறதுனால ஒருவேளை காட்வின் ஆஸ்டின் இல்லைனா நம்ம வந்து கஞ்சன்ஜங்கா சொல்லலாம். இட் இஸ் 8586 மீட்டர் டாலஸ்ட். அதுபோல் கம்ப்ளீட் சவுத் இந்தியாவோட டாலஸ்ட் அப்படின்ட்டுனா இட் இஸ் ஆனைமுடி. சவுத் இந்தியாவோட டாலஸ்ட் பீக் அப்படின்னா ஆனைமுடி. அதுபோல் தமிழ்நாட்டோட டாலஸ்ட் பீக் அப்படின்ட்டுனா இட் இஸ் தொட்டபெட்டா. தமிழ்நாட்டோட டாலஸ்ட் பீக் அப்படின்ட்டுனா இட் இஸ் தொட்டபெட்டா இல்லையா, தொட்டபெட்டா பீக். அண்ட் தொட்டபெட்டா பீக் வந்து அரௌண்ட் 2635 மீட்டர்ஸில் இருக்கும். ஆனைமுடி வந்து 2695 மீட்டர்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ ஒரு 60 மீட்டர்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ சவுத் இந்தியாவோட டாலஸ்ட் பீக் அப்படின்னா ஆனைமுடி, இந்தியாவோட டாலஸ்ட் பீக் அப்படின்னா கஞ்சன்ஜங்கா. மவுண்ட் K2 தான் டாலஸ்ட்டு, பட் அது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இருக்கிறதுனால நம்ம கஞ்சன்ஜங்கான்னு எடுத்துக்கிறோம். வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் பீக் அப்படின்ட்டுனா எவரெஸ்ட். அண்ட் இங்கே நம்ம பார்த்தோம் ஹையஸ்ட் மவுண்டன் இன் பூட்டான், அது வந்து கங்கர் புன்சம். குலகங்கிரியும் அங்கே தான் இருக்குதுன்னு பார்த்தோம். அண்ட் ஜொமல்ரி அப்படின்னா பிரைட் ஆஃப் கஞ்சன்ஜங்கா. அண்ட் கிப்மோச்சி அப்படிங்கிறது 4427 மீட்டர்ஸ் உயரத்தில் இருக்குது. அடுத்த கேள்வி போகலாம். திரிஷூல் கங்கா இஸ் அ ஸ்ட்ரீம் ஆஃப் தி ரிவர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரிவர்ஸ் ரிலேட்டடாக படிக்கணும், நிறைய படிக்கிறதுக்கு இருக்குது. திரிஷூல் கங்கா இஸ் த ஸ்ட்ரீம் ஆஃப் தி ரிவர் கண்டக் தான் வந்து ஆன்சரு. அண்ட் இதில் நம்ம மற்ற ரிவர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டுனா இந்த காக்ரா அப்படிங்கிறதும் கேஞ்சஸோட ஒரு ட்ரிபியூட்டரி தான். டிஸ்ட்ரிபியூட்டரி அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருக்கணும். ஒரு ரிவர் போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த ரிவரில் வந்து சேர்ந்தா இட் இஸ் கால்டு ட்ரிபியூட்டரி. அதே வந்து இந்த ரிவர்லேருந்து பிரிஞ்சு போனால் அதுக்கு பேர் டிஸ்ட்ரிபியூட்டரி அப்படின்னு பேர். ட்ரிபியூட்டரி அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரி வந்து சேர்ந்தா இட் இஸ் கால்டு ட்ரிபியூட்டரி, பிரிஞ்சு போனால் டிஸ்ட்ரிபியூட்டரி. கங்கைக்கு மட்டும் இப்படி இந்தியா இருக்குது அப்படின்ட்டுனா ஸோ அதாவது இப்போது கங்கை அப்படின்னு எடுத்துட்டால் மட்டும் இப்படி இந்தியா இருக்குன்னா கங்கை வந்து இப்படி பயணிக்குது அப்படின்ட்டுனா இது வந்து நார்த்து, இது வந்து சவுத்து. ஸோ அப்போ நார்தன் ட்ரிபியூட்டரி, சதர்ன் ட்ரிபியூட்டரி அப்படின்னு நம்ம படிப்போம். ஸோ லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்டரி ஆஃப் கங்கா இஸ் யமுனா. அண்ட் யமுனா ஜாயின்ஸ் கங்கா அண்ட் தி சதர்ன் சைட். ஸோ இந்த கங்கையோட சவுத் சைடில் தான் யமுனா ரிவர் வந்து ஜாயின் பண்ணிக்குது. ஸோ லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்டரி ஆஃப் கங்கா இஸ் ரிவர் யமுனா. அண்ட் அதுபோல் இங்கே நம்ம பார்க்குறது என்ன, கான்டக் அப்படிங்கிற ரிவரில் தான் வந்துட்டு திரிஷூல் கங்கா அப்படிங்கிற ஸ்ட்ரீம் வந்து ஜாயின் ஆகுது. கான்டக்கு மொத்தம் 2 ஸ்ட்ரீம் இருக்கும். அதில் ஒன்று பேர் காளி கான்டக், ஒன்று பேர் வந்து நம்ம காளி கான்டக்னு சொல்கிறோம். இன்னொன்று பேர் திரிஷூல் கங்கா, இன்னொன்று பேர் திரிஷூல் கங்கா. இது திரிஷூல் கங்கா பற்றி தான் இப்போ படிக்கிறோம். இன்னொன்று பேர் காளி கான்டக்னு பேர். அண்ட் பியாஸ், இந்த ரிவர் பற்றி படிக்கணும்னா பியாஸ் அப்படிங்கிறது இட் ட்ரெயின்ஸ் இன்டு சட்லஜ் ரிவர். அங்கேருந்து அப்படியே வந்து இண்டஸ்லேருந்து அப்படியே கடலுக்கு போயிடும். ஸோ பியாஸ் ட்ரெயின்ஸ் இன்டு சட்லஜ் ரிவர் அப்படிங்கும்போது இந்த ஜோனுக்கு வந்துடும் இல்லையா, இந்த ஜோனில் இருக்குது. கோதாவரி பொறுத்தவரையில் கோதாவரி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரிவர். பிகாஸ் இட் இஸ் தி செகண்ட் லாங்கஸ்ட் ரிவர் ஆஸ் ஆஃப்டர் கங்கா. இல்லை, கங்காவுக்கு அடுத்து செகண்ட் லார்ஜஸ்ட்டாக இருக்கும். அண்ட் அதுபோல் வந்து தேர்ட் லார்ஜஸ்ட் ஆஸ் பேஸ்ட் ஆன் தேர்ட் லார்ஜஸ்ட். இப்போ வந்து அந்த ரிவரோட எவ்வளோ ஏரியா வந்து கவர் பண்ணுது, எவ்வளோ ஏரியாவை இரிகேஷனுக்கோ அல்லது வந்து அக்ரிக்கோ கவர் பண்ணுது அப்படிங்கிற ஏரியா வைஸ் பார்த்தோம்னா கோதாவரி இஸ் தேர்டு. ஃபஸ்ட்டு 2 பிளேஸில் வந்து கங்கா அண்ட் இண்டஸ் வரும். இண்டஸ் ரிவர்லாம் லாங்கஸ்ட் ரிவர் தான், அரவுண்ட் 2700 கிலோமீட்டர்ஸ் கிட்ட போகும். கோதாவரியோட லென்த் வந்து 1465 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும்.
பட் இண்டஸ் இந்தியாவுக்குள்ளே இருக்க டிஸ்டன்ஸ் கம்மி, கேஞ்சஸ் தான் இந்தியாவுக்குள்ள டிஸ்டன்ஸ் அதிகம், 2525 கிலோமீட்டர்னு படிப்போம். ஸோ அதனால செகண்ட் லாங்கஸ்ட் ரிவராக கோதாவரி வந்து இருக்குது. அதுக்காக கோதாவரி லென்த்தை விட இண்டஸோட லென்த் வந்து கம்மி இல்லை, பட் இந்தியாவில் இருக்கக்கூடிய லென்த் வந்து இண்டஸ்க்கு கம்மி. ஆனால் கோதாவரி வந்து இந்தியாவுக்குள்ளே மட்டுமே 1465 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ அதனால செகண்ட் லாங்கஸ்ட். அதே ஏரியா அளவில் பார்த்தா தேர்டு லார்ஜஸ்ட்டு, இண்டஸ் தான் செகண்டில் இருக்கும். ஸோ அது மாதிரிலாம் படிப்போம். இது கங்கையோட கம்பேர் பண்ணி பேசுகிறதுனால கோதாவரிக்கு நம்ம இன்னொரு பேர் வச்சுருப்போம். அதற்கு பேர் என்ன அப்படின்ட்டுன்னா தக்ஷின் கங்கா அப்படின்னு பேர். தக்ஷின் கங்கா அப்படின்ட்டுனா கங்கை ஆஃப் சவுத் அப்படின்னு வந்து கோதாவரியை நம்ம அழைக்கிறோம். அது மாதிரிலாம் படிப்போம். ஸோ கோதாவரி அப்போ இது வந்து இட் பிலாங்ஸ் டு கம்ப்ளீட்லி இது வந்து சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்குது. அதனால் இந்த கேள்விக்கு கோதாவரி ஆப்ஷன் இல்லை. பியாஸ் வந்து கம்ப்ளீட்லி இண்டஸ் ரிவரோட சேர்ந்துருக்கு. ஐதர் காக்ரா அல்லது வந்து கான்டக், இந்த ரெண்டில் ஒன்று தான் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு வேளை அந்த கேள்வி தெரியாமல் நம்ம வந்து இதை எலிமினேட் பண்ணி படிச்சிருந்தா இப்படி படிச்சிருக்கலாம். ஸோ அப்போ காக்ராவா கண்டக்கா அப்படின்னு வருது. காக்ரா கண்டக் ரெண்டுமே கேஞ்சஸோட ட்ரிபியூட்டரி தான். நம்ம ஆன்சர் ஆல்ரெடி சொல்லிட்டோம். அதுக்கான ஆன்சர் வந்து திரிஷூல் கங்கா இஸ் த ஸ்ட்ரீம் ஆஃப் தி ரிவர் கண்டக். ஸோ அப்போது அந்த இதை வந்து நம்ம பார்த்துடலாம். சரி, ஒரு மேப் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் பாருங்கள் கண்டக் ரிவர் இருக்கும். ஸோ கண்டக் ரிவர் இருக்கக்கூடியது இந்த இடத்துல தான் இருக்கும். இங்கே தான் வந்து இந்த கண்டக் ரிவர் இருக்கும். அதுபோல் காக்ரா எங்கே இருக்குன்னு பார்த்தா இந்த இடம் தான் காக்ரா ரிவர் இருக்குது. இந்த இடம் தான் காக்ரா ரிவர். ஸோ அப்போது கண்டக் வந்து நேபாளிலேருந்து இங்கே வந்து அப்படியே வந்து கேஞ்சஸோடு சேர்ந்துருது. லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரி அப்படின்னு படிப்போம். கங்கை பொறுத்த வரைக்கும் இந்த சைடு இருக்கிறதுலாம் லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரி. அப்படியே இந்தியாவாக பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து நார்த்து, இந்த சைடு வந்து சவுத்து. ஸோ சவுத் சைடில் இருந்து தான் வந்து முக்கியமான ரிவர்ஸ் எல்லாம் சேருதுன்னு சொல்லியிருந்தேன். அதில் பர்டிகுலராக யமுனா கங்கையோட சவுத் சைடில் இருந்து தான் வந்து சேரும். கங்கையோட ட்ரிபியூட்டரிஸில் தான் ரிவர் சாம்பல் இருக்குது, அதுபோல் பெட்வா இருக்குது. அதுபோல் இங்கே வந்து கான்டக் ரைட் சைட்லேருந்து வந்து அதாவது லெஃப்ட் சைட்லேருந்து வந்து சேரக்கூடிய, நார்த்லேருந்து வந்து சேரக்கூடியதில் கான்டக். இங்கே வந்து காக்ரா ரிவர், இங்கே வந்து கோம்தி ரிவர், இதெல்லாம் வந்து கேஞ்சஸில் போய் சேர்ந்துருது. கேஞ்சஸ் வந்து போயிட்டு பங்களாதேஷ்குள்ளே என்ட்ராகும். அதுக்கப்புறம் பிரம்மபுத்திராவோட சேர்ந்துடும். கேஞ்சஸ் அண்ட் பிரம்மபுத்திரா வில் மீட் அண்ட் தென் அது போயிட்டு கடலில் சேர்ந்துடும். இங்கே இருக்க வரைக்கும் அதாவது உருவாகிற இடத்துல கேஞ்சஸ் வந்து ஆரிஜினேட் ஆகிற இடத்துல இட் இஸ் கால்டு பாகீரதி. ஆரிஜினேட் ஆகிற இடத்துல இட் இஸ் கால்டு பாகீரதி. அதுக்கப்புறம் இட் இஸ் கால்டு கேஞ்சஸ் இல்லையா, கங்கை. அதுக்கப்புறம் பங்களாதேஷ்குள்ளே போயிடுச்சுன்னா கேஞ்சஸ்க்கான பேர் வந்து இட் இஸ் பத்மா. பங்களாதேஷ்குள்ளே கேஞ்சஸ்க்கான பேர் பத்மா. அதுக்கப்புறம் பிரம்மபுத்திராவோட சேர்ந்துட்ட பிறகு கேஞ்சஸ்க்கான பேர் வந்து மேக்னா. அதுக்கப்புறம் தான் போய் கடலில் கலந்துருது. ஸோ இந்த நேம்ஸ் வந்து புரிஞ்சுக்கிறீங்கன்னு இருக்கேன். ஸோ கேஞ்சஸ் உருவாகிற இடத்துல அதற்கு பேரை நம்ம வந்து பாகீரதின்னு வைக்கிறோம். அதுக்கப்புறம் கங்கைன்னு பேர் வைக்கிறோம். பங்களாதேஷ்குள்ளே போகும்போது பத்மா. அதுக்கப்புறம் பிரம்மபுத்திராவோட சேர்ந்துட்ட பிறகு மேக்னா. பிரம்மபுத்திராவோட சேர்ந்துட்ட பிறகு மேக்னான்னு பேர் வைக்கிறோம். அப்புறம் தான் போய் கடலில் கலந்துருது. ஸோ இந்த நேம்ஸ் எல்லாம் இது பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இங்கே இருக்கிறது கான்டக், இங்கே இருக்கிறது காக்ரா. இந்த கான்டக்கில் தான் போயிட்டு வந்து இந்த இப்போ நம்ம கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, இந்த திரிஷூல் கங்கா அப்படிங்கிற ஸ்ட்ரீம் வந்து போய் கலக்குது. கான்டக் மொத்தம் 2 ஸ்ட்ரீமு, திரிஷூல் கங்கா அப்படின்னு ஒரு ஸ்ட்ரீமும் காளி கான்டக் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரீமும் இருக்குது. ஸோ ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே டன். அடுத்த கேள்வி வந்து நேபாள் டஸ் நாட் ஷேர் இட்ஸ் பவுண்டரி வித் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா. இது நம்ம இங்கே ஆன்சர் கொடுத்துட்டோம். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ அப்போ நேபாள் கூட பவுண்டரி ஷேர் பண்ணக்கூடிய ஸ்டேட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்ட்டுனா வாட் ஆர் தி உத்தரகண்ட், அதுக்கடுத்து வந்து உத்தரப்பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ். அப்புறம் என்ன இருக்குது அப்படின்ட்டுனா இங்கே வந்து பீகார், உத்தரகண்ட், உத்தரப்பிரதேஷ், பீகார், சிக்கிம். இதெல்லாம் கூட நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியுது. வெஸ்ட் பெங்கால் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். வெஸ்ட் பெங்காலும் இட் ஷேர்ஸ் பவுண்ட்ரி வித் நேபாள். ஸோ இந்த இடத்துல வந்து வெஸ்ட் பெங்கால் ஷேர்ஸ் பவுண்ட்ரிஸ் வித் நேபாள். ஸோ அப்போது வெஸ்ட் பெங்கால் ரொம்ப கீழே இருக்குது. அதனால் வெஸ்ட் பெங்கால் வந்து நேபாளோட பவுண்ட்ரி ஷேர் பண்ணலை அப்படின்னு எடுத்துடக்கூடாது. ஸோ அப்போ உத்தரகண்ட், உத்தரப்பிரதேஷ், பீகார், சிக்கிம் அண்ட் வெஸ்ட் பெங்கால் இதெல்லாம் தான் இந்த ஸ்டேட்ஸ் விச் ஷேர் பவுண்ட்ரிஸ் வித் நேபாள். இப்போ கேள்வி பார்ப்போம். ஸோ சிக்கிம், வெஸ்ட் பெங்கால், பீகார், மணிப்பூர். அப்போ டக்குன்னு நமக்கு வந்து ஆன்சர் தெரியும். வெஸ்ட் பெங்காலா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்திருக்கலாம். ஸோ சிக்கிம், வெஸ்ட் பெங்கால், பீகார், அப்போது மணிப்பூர். த ஆன்சர் வந்து மணிப்பூர். மணிப்பூர் தான் வந்து டஸ் நாட் ஷேர் இட்ஸ் பவுண்ட்ரி வித் நேபாள். மீதி எல்லாமே இருக்குது. அதுலேயும் பர்டிகுலராக வெஸ்ட் பெங்கால் வந்து பவுண்ட்ரி ஷேர் பண்ணுது. அதுக்கு தான் இந்த மேப்பு. அதில் வந்து கிளியராக நீங்கள் வந்து புரிஞ்சிக்கணும். ஸோ கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். வெஸ்ட் பெங்கால் வந்து தன்னோட பவுண்ட்ரியை நேபாள் கூட இந்த இடத்துல ஷேர் பண்ணுது. இந்த இடத்துல வந்து பவுண்ட்ரி ஷேர் ஆகுது.
ஓகே. அடுத்த கேள்வி போகலாம். அடுத்த கேள்வியில் வந்து வாட் இஸ் நெட் இன்வெஸ்ட்மெண்ட்? இந்த நெட் இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்தவரையில் எப்போதுமே இதற்கான ஆன்சர் வந்து கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மைனஸ் டிப்ரிசியேஷன். இந்த நெட் இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்தவரையில் எப்போதுமே ஒரு விஷயம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு 4-5 பாயிண்ட் படிப்போம். ரொம்ப சிம்பிள். அதை நல்லா கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிடிபி அப்படின்னு ஒன்று படிப்போம். அதுக்கப்புறம் ஜிஎன்பி, அதுக்கப்புறம் வந்து என்டிபி, அப்புறம் வந்து என்என்பி அப்படின்னு ஒன்று படிப்போம். இதில் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், இது வந்து கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் இல்லையா, கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். இது வந்து நெட் டொமஸ்டிக், இது வந்து நெட் நேஷ்னல். இப்போது ஒரு ஃபேமிலியில் 10 பேர் இருக்காங்க அப்படின்ட்டுனா இந்த 10 மெம்பர்ஸுமே ஒரு வருமானம் சம்பாரிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 10 மெம்பர்ஸுமே ஏதாவது ஒரு இன்கம் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 10 மெம்பர்ஸோட இன்கம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா அதற்கு பேர் ஜிடிபி. இந்த 10 மெம்பர்ஸோட இன்கம் என்னன்னு பார்த்தா அதற்கு பேர் ஜிடிபி. வருமானம் எவ்வளோ வந்துச்சு அவ்வளோதான் ஜிடிபி. இந்த வருமானத்திலிருந்து செலவு மைனஸ் டெப்ரிசியேஷன் அப்படின்னு படிப்போம். இந்த வருமானத்திலிருந்து எப்பெல்லாம் நம்ம செலவை கழிக்கிறோமோ, செலவை குறைக்கிறோமோ அப்போல்லாம் அதற்கு பேர் வந்து நெட் அப்படின்னு பேர். அப்போ நெட் அப்படிங்கிற கீவேர்டை பார்த்தாவே இட் இஸ் மைனஸ் டெப்ரிசியேஷன் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா. நெட்டுங்கிற கீவேர்டு பார்த்தாவே மைனஸ் டெப்ரிசியேஷன். எதுவாக இருந்தாலும் அதுலேருந்து டெப்ரிசியேஷனை கழிச்சிட்டா கிடைக்கிறது தான் நெட்டு. டெப்ரிசியேஷனை கழிக்காமல் கிடைக்கிறது பேர் கிராஸ். இன்கம் மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தா கிராஸ் வேல்யூ. ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எக்ஸ்பென்ஸ் போக மீதி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கு பேர் நெட் வேல்யூ. இப்போ இந்த டொமஸ்டிக் நேஷனல் டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். இங்கே வந்து நம்ம டொமஸ்டிக்னு படிப்போம், இங்கே நேஷனல். நம்ம நாட்டுக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே இருந்து மட்டும் வருமானம் கொண்டு வந்தால் டொமஸ்டிக். அதர் கண்ட்ரிஸ் அதாவது ஜியாகிரபிக்கல் பவுண்டரிஸை தாண்டி போனால் நேஷனல். நம்ம நாட்டில் இருக்க வருமானத்திலிருந்து மட்டும் செலவை கழிச்சிட்டோம்னா அதற்கு பேர் நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டு. நம்ம நாட்டில் இருக்க வருமானம் ப்ளஸ் வெளிநாட்டில் இருக்க வருமானம் மைனஸ் நம்ம நாட்டிலான செலவு வெளிநாட்டிலான செலவு எல்லா செலவையும் கழிச்சிட்டோம்னா அதற்கு பேர் அதற்கு பேர் வந்து நெட் நேஷனல் ப்ராடக்ட்னு பேர். ஸோ அப்போ இதில் என்ன கீவேர்டு தெரிஞ்சுக்கிறோம், நெட் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தாலே இந்த எக்கனாமிக்கில் அதில் வந்து டெப்ரிசியேஷனை கழிக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது எதுவாக இருந்தாலும் அதில் வந்து டெப்ரிசியேஷனை கழிச்சா கிடைக்கிறதுக்கு பேர் நெட். இங்கே வந்து நெட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ சம் ஆஃப் ஆல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிடையாது, ஏன்னா இதில் வந்து நம்ம டெப்ரிசியேஷன் கழிக்கவே இல்லை. அப்போ இந்த ஆப்ஷன் இல்லை. கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் டெப்ரிசியேஷன் கொடுத்துட்டாங்க, டெப்ரிசியேஷனை நம்ம கழிக்கணும், அதுவும் இல்லை. ஸோ அப்போ கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மைனஸ் டெப்ரிசியேஷன் அல்லது கிராஸ் கேபிட்டல் மைனஸ் இன்டைரக்ட் டேக்ஸ். இதுலேயும் டேக்ஸ் தான் கழிச்சிருக்காங்க. வெறுமனே டெப்ரிசியேஷனுங்கிறது எல்லா விதமான எக்ஸ்பென்ஸையும் குறிக்கணும், வெறுமனே டேக்ஸ் மட்டும் கிடையாது. அப்போ இதுவும் இல்லை. ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்ட்டுனா கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மைனஸ் டெப்ரிசியேஷன். ஒரு கம்பெனி கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ணலாம். எடுத்துக்காட்டாக வந்து மெஷினரி வாங்கலாம், பில்டிங் கட்டலாம், சாஃப்ட்வேர்ஸ் வாங்கலாம், இது மாதிரிலாம் பண்ணலாம். இதோட டெப்ரிசியேஷன் காஸ்ட் எல்லாம் போக இதிலிருந்து செலவெல்லாம் டெப்ரிசியேஷன் காஸ்ட் எல்லாம் கழிச்சதுன்னா மீதி இருக்கிறது தான் அந்த கம்பெனியோட ரியல் டைம் அசட். எவ்வளோ சொத்து வந்து ஏறிச்சு, என்னென்ன மாதிரியான புதிய பொருட்கள்லாம் வாங்கணும் அப்படிங்கிறது. ஸோ அப்போ ரியல் டைமில் நெட் வேல்யூவில் என்னென்ன லாபம் இருந்தது இல்லை அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணுறது. சரி, திரும்ப அதே மாதிரியான ஒரு கொஸ்டின் தான். இப்போ ஜிடிபியிலேருந்து எதை சப்ராக்ட் பண்ணால் என்டிபி வரும் அப்படின்னு கேட்டிருக்கோம். போன கேள்வி நீங்கள் நல்லா புரிஞ்சுருந்தீங்கன்னா இந்த கேள்வி பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லிடலாம். ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னா வெறும் வருமானத்தை மட்டும் கால்குலேட் பண்ணால் கிராஸு. அதிலேருந்து டெப்ரிசியேஷனை செலவை கழிச்சிட்டோம் அப்படின்ட்டுனா அதற்கு பேர் நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டு. டொமஸ்டிக் அப்படின்னா இந்தியாவுக்குள்ளே மட்டும். அதுவே நேஷனல் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தோன்னா வெளிநாட்டில் இருக்கிறதையும் சேர்த்துக்கணும் அப்படின்னு படித்தோம். ஸோ அப்போ இதிலேருந்து டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணோம் அப்படின்ட்டுனா வில் எண்ட் அப் வித் என்டிபி. ஜிடிபியிலேருந்து டெப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணால் அது வந்து இட் வில் கிவ் அஸ் தி நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஓகே, ஸோ அதற்கான 13வது கொஸ்டின் இட் இஸ் டெப்ரிசியேஷன் இல்லையா. ஓகே, அடுத்தது 14th கொஸ்டின். 14th கொஸ்டினில் வென் வில் யூ ஃபைண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ராங்கர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இது வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு டயக்ராமு. இந்த நார்த்துலேருந்து சவுத் நோக்கி இந்த ரேஸ் வந்து போகிறத நீங்கள் பார்க்கலாம். நார்த் டு சவுத் வந்து போயிட்டே இருக்கும். இந்த டயக்ராம் வந்து எதை மீன் பண்ணுதுன்னா இந்த ரே ஆஃப் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து எவ்வளோ க்ளோஸராக இருக்கோ, எவ்வளோக்கு எவ்வளோ க்ளோஸராக வருதோ அந்த அளவுக்கு ஃபீல்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ போல்ஸில் தான் லைன்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸராக வருது, மற்ற டைரெக்ஷன்லாம் கொஞ்சம் தூரமாக தான் இருக்கும். அதனால ஸ்ட்ராங்கர் ஃபீல்டு எங்கே இருக்குன்னா போல்ஸில். பொதுவாகவே மேக்னெட்டோட ஸ்ட்ராங்கர் ஃபீல்டு எங்கே இருக்குன்னு கேட்டால் இட் இஸ் இன் போல்ஸ். ஸோ ஏன்னா அந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் இமேஜினரி லைன்ஸ் இதெல்லாம் இந்த மாதிரி இமேஜினரியாக நம்ம லைன்ஸ் வரும்போது அந்த லைன்ஸ் வந்து தே ஆர் வெரி க்ளோஸ் இன் தி போல்ஸ். அதனால் அந்த க்ளோசர் லைன்ஸ் எதை மென்ஷன் பண்ணுது, எதை மீன் பண்ணுது அப்படின்ட்டுனா அங்கே ஃபீல்டு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு மீன் பண்ணுது. ஸோ அப்போ இந்த ஃபீல்டு லைன்ஸ் ஆர் க்ரௌடட், அப்போ வந்து ஃபீல்டு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். டுகெதர் இல்லை, அதே போல் நாட் சீனும் இல்லை, அதே போல் போல்ஸ் ஆர் டுகெதரும் இல்லை. ஸோ இதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்ட்டுனா ஃபீல்டு லைன்ஸ் ஆர் க்ரௌடட், அதான் வந்து ஆன்சர். ஸோ 14th கொஸ்டின் ஆப்ஷன் ஏ.
சரி, ஓகே டன். அதுபோல் 15th கொஸ்டின் போயிடலாம். அதாவது இந்த ஃபீல்டு லைன்ஸ் வந்து எந்த அளவுக்கு பக்கம் பக்கமாக வருதோ அந்த அளவுக்கு ஃபீல்டு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த இமேஜினரியான லைன்ஸ் வந்து போல்ஸில் தான் ஸ்ட்ராங்காக வருது. அதனால் போல்ஸில் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் மெட்டீரியல் இஸ் அ கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டின்னு கேட்டிருக்கோம். ஸோ கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா இப்போ கிளாஸ் கண்டக்ட் பண்ணது மைக்கா இல்லை, எபோனைட் இல்லை. எபோனைட்னா ஹார்ட் ரப்பர்னு பேர், ரொம்ப வலுவான ஒரு ரப்பராக இருக்கும். அதுதான் வந்து எபோனைட். இது எதுவுமே கண்டக்ட் பண்ணாது. தீஸ் ஆர் குட் இன்சுலேட்டர்ஸ். இதில் இருக்க ஒரே ஒரு எக்ஸலண்ட் இன்சுலேட்டர், அதாவது எக்ஸலண்ட் கண்டக்டர் வந்து சில்வர் தான். இந்த மூணுமே நல்ல இன்சுலேட்டர், இந்த ஒன்று மட்டும்தான் குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ அப்போது டைரெக்டாக எது வந்து கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி தான் கேட்டிருக்காங்க. த ஆன்சர் இஸ் சில்வர். சரி, ஓகே டன். ஸோ இன்றைக்கான ஒரு சில அரௌண்ட் ஒரு 15 PYQ கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரம் GS. இது போல் தொடர்ச்சியாக நம்ம வந்து நிறைய PYQs வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் நம்ம வந்து யாருக்காக இந்த வேலையை செய்கிறோமோ, அதாவது இப்போ ஒரு SSC ஸ்டூடெண்ட் அவங்களுக்காக இந்த ஒர்க்கை நம்ம பண்ணுறோம் அப்படின்ட்டுனா அது போய் அவங்கள ரீச் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த வேலையை நம்ம வந்து தொடர்ந்து செய்கிறதுக்கு வந்து ஒரு காரணமாக இருக்கும். அதனால் டூ ஷேர் வித் யுவர் SSC ஆஸ்பிரன்ஸ். அது வந்து யாருக்கு தேவையோ அவங்ககிட்ட போய் ரீச் ஆனாலே அது வந்து ஒரு பெரிய ரொம்ப பாசிட்டிவான விஷயம். அதனால் SSC படிக்கக்கூடிய உங்களோட ஆஸ்பிரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த மாதிரி டெய்லி வந்து நம்ம நிறைய GS கொஸ்டின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு இந்த பிளேலிஸ்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். வேர்ட் ஆஃப் மவுத்துங்கிறது ஒரு பிக்கெஸ்ட் ஃபேக்டர். சரி, ஓகே டன். வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். கீப் சப்போர்ட்டிங் எஸ். தேங்க்யூ.